யார் இந்த அம்மா? நம்ம அம்மா மாதிரியே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒரு சாயரில். ஒருவேளை நம்ம அம்மாவாக இருக்குமா? சீச்சி, நம்ம அம்மா இந்த குளத்தில் போய் நம்ம அக்காவும் தம்பியும் தான் இருக்கிறாங்களே, அவங்க நம்ம அம்மாவை பார்த்துக்க போகிறாங்க. இவங்க யாரோ இந்த வயசில் வந்து இப்படி பிச்சை எடுத்து வந்து சாப்பிட்றாங்க. இவங்க பசங்களாம் இவங்கள அனாதையே விட்டுட்டாங்க போலுக்கு. அம்மாவை கடைசியாக பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்கும். இப்போ அம்மா எப்படி இருக்கிறாங்களோ, அம்மாவுக்கு என் நினப்பு இருக்கோ இல்லையோ, அக்காவும் தம்பி ஞாபகமாக மட்டும்தான் இருப்பாங்க. என்னெல்லாம் எங்கே ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க. ஆனால் இவங்க பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறாங்க. பாவம் அந்த அம்மா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் ஊர் பாண்டிச்சேரி பக்கம்தான் அவங்க பிள்ளைங்க ஒழுங்காக சாப்பாடு கூட போடாமல் அவங்கள விரட்டி விட்டாங்க. இன்றைக்கி கோயிலாக பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அஜிஜோ, அவங்க பேர் என்ன? அவங்க பேர் சீதா. அஜிஜோ பாவம். பிள்ளைங்களை பெற்று வளர்த்து இவங்களுக்கு என்ன நிலைமை? என்ன பண்ணுறது, தலைவிதி அப்படி தான் அமையுது. அவங்கக்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிச்சிங்க. இப்போ அவங்கள அனாதையாக விட்டுருச்சிங்க. இன்றைக்கி கோயிலாக ஏறி இறங்கி பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வராங்க. மா, ராதாகிருஷ்ணா, அக்கா கல்யாணத்துக்கு நகையும் புடவையும் எடுத்துன்னு வர போறான், புரியுதா? நீ வீட்டுல பத்திரமா கதை சாத்தின்னு இரு, சரியா? நான் வரட்டேன். தீண்டும் விரல்களே, அந்த வேதனை யாரிடம் சொல்வது? மனதினில் தோன்றும் காதலை நாங்கள் இன்னைக்கு தான் நானா உணர்றேன். ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, இந்த சமுதாயத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ முடியல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் எப்படி எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுவேன்? இன்றைக்கி தான் வீட்டில் யாரும் இல்லை, எனக்கு பிடிச்ச மாரி வாழ்வோம். ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அத்தனாரி நாங்கில, வேதனையின் பாரங்களை எங்கள் நெஞ்சம் தாங்கல. ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அத்தனாரி நாங்கில, வேதனையின் பாரங்களை எங்கள் நெஞ்சம் தாங்கல. அந்த ஆண்டவன் படைச்சான், இது எங்கள் தவறல்ல. இப்போ எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னா, அம்மாவுக்கு பயந்துங்கன்னு இது எதுவுமே என்னால் அனுபவிக்க முடியாமல் இருந்தேன். இந்த பூவு, இந்த புடவை, இதெல்லாம் தான் நான் பார்க்க அழகாக இருக்கிறேன். அதுக்கு மேலே தெரியல. இப்போ நான் ரொம்ப அழகாக இருக்கிறேனே. இப்படி இருக்க தான் நான் ஆசைப்பட்றேனே. இந்த சமுதாயத்தில் யாருமே நான் இப்படி இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ச்சே, இப்போ தான் நான் அழகாகவே இருக்கிறேனே.
இப்போ தான் நான் ஒரு பெண்ணாவே நான் உணர்றேன். கிருஷ்ணா, என்னடா இது? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த மாதிரிலாம் செய்யாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். கொஞ்சம் வச்சு உனக்கு அறியுதுடா உனக்கு. என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே. அவங்க ஏற்கனவே உன்னை ஒரு மாதிரியா பார்த்தாங்கடா. அவங்க இப்போ இந்த கோலத்தில் பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அக்கா கல்யாணமே நின்றுடா அது. எதா பொறுப்பு இருக்குதா உனக்கு? ஏண்டா நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறிய, நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டியா? ஏண்டா இந்த மாதிரி எனக்கு தலைவலி கொடுக்குற எனக்கு? அம்மா எனக்கு இப்படி இருக்கதாம்மா பிடிச்சிருக்கு எனக்கு. ஏய் வாய் திறக்காத, வாய் திறந்தா பின்னிடுவேன். என்னை இப்படியே வாழ விட்டுருங்கம்மா. எனக்கு ஆணா இருக்கவே பிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன்? நான் இவனை பார்ப்பனா, நான் அதுல பார்ப்பனா? அம்மா எனக்கு இப்படி இருக்கதாம்மா பிடிச்சிருக்கு. என்னை இப்படியே இருக்க விட்டுருங்கம்மா. பாரு, என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். தயவு செய்து நீ வெளியே போயிடு. பா, வீட்டை விட்டு வெளியே போயிடு. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்களையும் தம்பியும் அக்காவையும் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதும்மா. என்னை தயவு செஞ்சு வீட்டை விட்டு போன்னு சொல்லாதீங்கம்மா. ஏய், நீ இருந்தா இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் இங்கே செத்துருவாங்கடா. புரியுதா? எல்லாரையும் சாவடிச்சிட்டு நீ மட்டும் நல்லபடியாக வாழலான்னு பார்க்குறியா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களை விட்டால் எனக்கு யாருமா இருக்கிறா? நீ வெளியே போயிடுறா. நீ சரிப்பட்டு வரமாட்ட. நீ இதையே பேசின்னு உட்காந்துக்கிற. புரியுதா? நீ கிளம்பு. அப்பதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும். போ, நீ வெளியே போ. நீ வெளியே போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்கே போடா, எங்கே போயிடு. போ போ போயிடு. போ போ. என் முகத்திலே விழிக்காத. போ போ. எங்களையாச்சும் வாழ விடு. நீ போ. நீ வெளியே போயிட்டு உனக்கு எங்க போய் சந்தோஷமா வாழணுமா வாழ்ந்துக்கு போ. அதெல்லாம் இங்க இருக்க கூடாது. நாங்க நல்லபடியா வாழணும். நீ போ. மன்னிச்சிருங்கம்மா. எழுந்துரு எழுந்துரு. போ போ. எங்க சந்தோஷமா இருக்குதோ அங்க போய் வாழ்ந்துக்கோ. போ போ போ. இனிமேவாச்சு என் குடும்பம் நல்லா இருக்கட்டும். போ. வேதனையின் பாரங்களை எங்கள் நெஞ்சம் தாங்கல. அந்த ஆண்டவன் படைச்சான், இது எங்கள் தவறல்ல. பெத்த பார்த்தாலும் அப்பனுக்கும் இது ஏன் தான் புரியல. உறவர்கள் என இருந்தாலும் எங்களுக்கு யாரும் இல்ல. ஒதுக்கிய வச்சாலும் நாங்க மனசு மாறவில்லை. ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அத்தனாரி நாங்கில்ல. வேதனையின் பாரங்களை எங்கள் நெஞ்சம் தாங்கல. விழிகளை தீண்டும் விரல்களே, அந்த வேதனை யாரிடம் சொல்வது? மனதினில் தோன்றும் காதலை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது? ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அத்தனாரி நாங்கில்ல. வேதனையின் பாரங்களை எங்கள் நெஞ்சம் தாங்கல. நம்ம அம்மாவுக்கு வந்த நிலைமையா இது? சே, நம்ம கூப்பிட்டா அம்மா வருவாங்களா? நம்ம வேற இந்த தோற்றத்தில் வேற இருக்கிறோம். இல்லை பார்த்துட்டு கோவப்படுவாங்களா? அம்மா கிட்ட கேட்கலாமா?
போய் கேட்போம். அம்மா, யாரும்மா நீ? உனக்கு என்னம்மா வேணும்? சொல்லுமா. நான் தாம்மா ராதாகிருஷ்ணன். என்னது? என் புள்ள ராதாகிருஷ்ணனா? ஆமாம்மா, நான் தாம்மா ராதாகிருஷ்ணன். ஐயோ எப்பா, எப்படிப்பா இருக்கிற நீ? உன்னை பார்த்து எம்மா நல்லாச்சுப்பா. உன்னை வீட்டு விட்டு நான் வெளியே தேர்த்தனப்பா. என்னையே வீட்டை விட்டு வெளியே தேர்த்திட்டாங்கப்பா. இப்போ நான் கோயிலாக வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன்ப்பா. உனக்கு செஞ்ச பாவம் தான்ப்பா நான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கின்னு இருக்கிறேன். நல்லா இருக்கிறியாப்பா. என்னைக்கு அந்த ஆளு நீ என் புள்ள தான்பா. சொந்தமே இல்லாத இருக்கிறேன்பா. இப்போதான்பா உன் அருமை எனக்கு தெரியுது. உன் நிலமைய நான் இப்போதான்பா புரிஞ்சிக்கினேன். என்னை மன்னிச்சிடுப்பா. என்னை மன்னிப்பியாப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அழுவாதீங்கம்மா. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா. உங்களை மன்னிக்க நான் யாருமா? ஆரம்பத்தில் மனசளவு ரொம்ப கஷ்டப்பட்டேன்தாம்மா. ஆனால் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு நான் என்னம்மா பெரிய தப்பு பண்ணேன்? நான் இப்படி மாறுறதுக்கு நானா காரணம்? பெற்றவங்களே வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு ஈனப்பெருவி ஆயிட்டல்லம்மா. நான் நம்ம குடும்பத்தில் நானும் ஒருத்தி தானே என்னை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்களே. பரவாயில்லம்மா, நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்துனதுல நான் ஒன்றும் வீணாக போய் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை பார்க்குறேன். நீங்கள் என்னோட வந்துருங்கம்மா. சரிப்பா, நான் உங்களை பார்த்துக்கிறேன். சரிப்பா. உங்களுக்கு என் கூட தங்க விருப்பம் இல்லைனாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தனியாக வீடு பார்த்து கூட கொடுக்குறேன். ஐயோ அப்படிலாம் வேணாம்பா, நான் உன் கூடயே வந்துடுறேன்பா. அக்காவும் தம்பியும் உங்களை தேடலையாம்மா? இல்லைப்பா, அவங்க எப்படிப்பா தேடுவாங்க? தொலைஞ்சிது சனி அண்ணிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கப்பா. நான் இங்கே வந்து 3 வருஷமாக இந்த கோயிலில் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறேன்பா. மாடாக இருந்தால் கூட கடைசி காலத்தில் அடிமாட்டுக்கு கூட உதவும்பா. அதுக்கு கூட நான் பயன்படாத போயிட்டேன்பா யாருக்குமே. அம்மா, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் என் கூடயே வந்துருங்கம்மா. உங்களுக்கு நான் இருக்கேம்மா. சரிப்பா, வாங்கம்மா போகலாம். நான் வரேன்பா. ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அத்தனாய் நாங்கில வேதனையின் பாரங்களை எங்கள் நெஞ்சம் தாங்கல. ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அத்தனாய் நாங்கில வேதனையின் பாரங்களை எங்கள் நெஞ்சம் தாங்கல. அந்த ஆண்டவன் படைச்சான், இது எங்கள் தவறல்ல. பெத்த பார்த்தாலும் அப்பனுக்கும் இது ஏன் தான் புரியல. உறவுகள் என இருந்தா